ஹாய், வெரி குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி வெயிட் லாஸ் ஜேர்னியில் டே 27ங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எம்டி ஸ்டமக்கில் வெயிட் எவ்வளோங்க செக் பண்ணிடலாம். நேற்று வெயிட் செக் பண்ணது பார்த்திங்கன்னா 71.65 என்னமோ இருந்தோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி எவ்வளோங்கிறத செக் பண்ணிடலாம். இன்றைக்கி டே 27. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். இப்போ நம்ம வெயிட் எவ்வளோங்கிறது செக் பண்ணிடலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 72.15 காட்டுது. பரவாயில்ல, அது அப்படி தான் முன்ன பின்ன இருக்குங்க. நோ ப்ராப்ளம். சரிங்களா? அது அப்படி தான் முன்ன பின்ன அப்படியே ஏறும் இறங்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்களா? இன்னும் இருக்கிற 5 நாள் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பார்த்தா அது கம்மி பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே மக்களே, நீங்களும் வெயிட் லாஸ் ஜேர்னியில் அச்சீவ் பண்ணிடலாம். 5 கிலோ 1 மந்த்தில். அதெல்லாம் ஒன்றும் இப்போ இது இல்லை. கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இது நாள் வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுதுன்னா இதுவே கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி நான் அடுத்தடுத்து என்ன பண்ணுறேங்கிறத வீடியோ போடுறேன். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை, 2 தோசை தான். இது சொரக்காய் குழம்பு. ஓகே, தின்னு சொல்லு. நல்லா இருக்குன்னு சொல்லு. அப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு 11:30க்கு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஃப்ரூட்ஸ், அதாவது கருப்பு திராட்சை தான் எடுத்துக்கிட்டேங்க. மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 இதுதான் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு சிம்பிளாக முடியுமோ, ஒன்றா வாட்டர் மெலனு, இல்லைன்னா ஆரஞ்சு, இல்லை ஒரு கொய்யாக்காய் அந்த மாதிரி எடுத்துக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா மார்னிங் செஞ்ச சுரக்காய் குழம்பே எடுத்துக்கிட்டேன். அது போக ஒரு எக்கு, அப்புறம் ஃபைபருக்கு பார்த்திங்கன்னா நான் வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டேங்க. ஓகேங்களா? நீங்களும் பொரியல் அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்காங்க. ஓகே, அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 3:30 4 o'clock பார்த்திங்கன்னா மறுபடியும் கிரேப்ஸே எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஏன்னா நம்ம டெய்லி ஒவ்வொரு 2 ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க முடியாது. வாங்கி வச்சதுவே தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நைட்டு பார்த்திங்கன்னா நான் ஓட்ஸ் 50 கிராம் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான். ஏன்னா மார்னிங்லேருந்து நம்ம கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆனங்காட்டிக்கு நான் ஈவினிங் அதை கொஞ்சம் கம்மி பண்ணணுங்கிறதுக்காக நான் ஈவினிங் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஓட்ஸு 50 கிராம் ஓட்ஸ், அதாவது வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேங்க. சரிங்களா? கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் நான். நீங்கள் வந்து மில்க் அந்த மாதிரி வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பில்லை. மில்கில் ஃபேட் இருக்கிறங்காட்டிக்கு தான் நான் பார்த்திங்கன்னா வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் நான் கரெக்டான டயட் இருந்தேன், ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1 மந்த்தில் 5 கிலோ அச்சீவ் பண்ணிடலாம் மக்களே. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது இன்னும் இந்த 4 நாள்லேயே முடிஞ்சிட போகிறது இல்லைங்க. ஏன்னா 4 நாளில் நம்ம 13 days கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 5 kg அச்சீவ் பண்ணிவிடுவோம். ரொம்ப நம்ம வயிறு ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணுற வரைக்கும் நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா? இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றிங்க.